இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேக்ஸு யூஸ்வலாக இந்த காட்டனில், நானுவனில், ரோட்டோவில், ஜூட்டில், ஸோ இதெல்லாம் எப்பவுமே துணிக்கடைக்கு பிரிண்டிங்கோட நம்ம பண்ணுறோம். துணிக்கடை, தாம்பூலம் பேக்ஸ் எல்லாமே. இந்த பேக்ஸ் வந்து இப்போ நல்லா சூப்பர் ஹிட்டாக இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டோட்டலாக வந்து 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. டிஓபிபியோடது இருக்குதுங்க. இது வந்து மெட்டாலிக்கு, ஸ்பார்க்கிள், இது ஸ்பார்க்கிள் பேக்ஸு, இதுவே மெட்டாலிக் இருக்குது, பிஓபிபி இருக்குது. இதுவே வந்து நானுவன்லேயே இதே மாதிரி ஃபுல் ஃபினிஷ்டு மெஷின் ஃபினிஷ்டு பேக்ஸ் வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் இட் கம்ஸ் வித் 6 கலர்ஸ், 6 or 7 கலர்ஸ், இந்த கலர்ஸ் எல்லாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் வரும். ஸோ இது வந்து கிளிட்டர்ஸில், இது வந்து ரெகுலர் நானுவனில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இது நீங்கள் பார்க்க முடியும், இதோட ஃபினிஷிங் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெகுலர் பேக்ஸ் இது வந்து துணிக்கடைக்கு வந்து ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுங்க. இப்போ இது வந்து 15x12. இதே அதை விட கொஞ்சம் ரெகுலர் டிஷர்ட்ஸ் இல்லை பொட்டிக்ஸ், நார்மல் பொட்டிக்ஸ் ஃபார் குர்த்திஸ் அந்த மாதிரி இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இது வந்து வெறும் நார்மல் ஒரு சில்வர் கலரில் பிரிண்டிங் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோ ரிச்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா 4 சைஸ் வரும். இது வந்து 17x14x5, இது வந்து 15x12x5, இது பார்த்தீங்கன்னா 12x14x4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10x12x4. இது எல்லாத்துக்கும் குட்டியாக வந்து 9x9x4. இது வந்து நார்மல் தாம்பூலம் கொடுக்கறதுக்கான டிசைனரு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ரெடிமேடாகவும் நம்ம கிட்ட இருக்குது. சின்ன அக்கேஷனு, பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக அப்படின்னா இது பேபி கேர்ள், பேபி பாய், அப்புறம் சும்மா தேங்க்யூ. இதுவே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸில், டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் இது அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட். இது இல்லாமல் இன்னும் நிறையா நம்மளோட இதில் இருக்குது. இதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.